இன்னைக்கு எதிர்ச்சி பேசுறாங்க. அந்த தலைமுறையில வாழ்ந்துட்டு என்ன பேசுறாங்க? எதிர்ச்சி பேசுற ஒரு ஜெனரேஷன். நாம் பேசலாம், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்க கூடாதுங்க? எதிர்ப்பு இருக்க கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் அக்சஸபிள். பட் என்ன எடுத்துன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், என் லைஃபை நான் எப்படி எடுத்துட்டு போனேன்னு எனக்கு தெரியும். அந்த தலைப்புக்குள்ள வந்துடும். எந்த தலைப்புக்குள்ளங்க? எனக்கு எல்லாம் தெரியும், என் லைஃப் நான் என்ன பண்றேன், நானே எடுத்துட்டு போறேன், எனக்கு எல்லாம் தெரியும்மா. ஆனா கேள்விப்பட்டீங்கன்னா அவனுடைய கதையில ஒரு மண்ணும் தெரியாதுமா. காரணம் என்ன? அவனுடைய பெற்றோருடைய அனுபவம் ரொம்ப பெரிய அனுபவம். அவனுடைய வாழ்க்கையில வாழ்வு தாழ்வு, இன்பங்கள் துன்பங்கள், கண்ணீர், வியாகுலம், மரணம், இவைகளெல்லாம் சந்தித்து தான் அவருடைய வாழ்க்கையே ஆண்டவர் ரூபித்து அவர் அந்த கட்டத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் ஒரு மைல் ஸ்டோன் கூட போகாத பிள்ளைங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிள்ளைங்க என்னதுங்க, இவைகளெல்லாம் உணராம எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதுதான் செய்வேன், ஜித்தா அடமா பிடிச்சிருவாங்க. நாமளும் அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஓகே பரவாயில்ல, இது ஜித்து பிடிக்கிறாங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு சிறு பிள்ளை கையில மேட்ச் பாக்ஸ் கொடுக்க கூடாது, ஒரு சிறு பிள்ளை கையில கத்தி கொடுக்க கூடாது, ஒரு சிறு பிள்ளை கையில பணம் கொடுக்க கூடாது. இவையெல்லாம் நமக்கு தெரியும். காரணம் என்னது? ஒரு சின்ன பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அது காசு தெரியுமா, பேப்பர் தெரியுமா, என்ன தெரியுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தெரியும் உங்களுக்கு? கத்தி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன வச்சு அவங்க என்ன செய்ய போறாங்க? ஒரு மேட்ச் பாக்ஸ் கொடுத்தா நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு என்னதுங்க? ப்ராபிட்டட். அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண கூடாதா? கொடுக்க கூடாது. ஆனா பெரியவங்க கிட்ட பேருக்கு கொடுக்கலாமா? எதெல்லாம் கொடுக்க முடியும், எதெல்லாம் கொடுக்க கூடாது. சோ தேர் இஸ் ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் நாம என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிட்டே போகணும். சிறு பிள்ளையில அவர்களுக்கு அது தெரியாது, கையால தெரியாதனால இவைகளை அவர்களுக்கு கொடுக்க கூடாது நாம சொல்றோம். அதே போல அவருடைய லைஃப்லயும் ஒரு மெச்சூரிட்டி லெவல் ஆகிற வரைக்கும் நாளைக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அவர்கள் நீங்க நல்லா இருந்தாலும் உங்களை தான் அவங்க துதிப்பாங்க, கெட்டு போனாலும் உங்களை தான் என்ன பண்ணுவாங்க, தூஷணமா பேசுவாங்க. உங்களால தானே இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு அடிப்படும். உங்களால தாங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்ற வார்த்தையும். நாங்க கூட எங்க பெற்றோர்களுக்கு இந்த வார்த்தை சொல்றோம், அப்பானால நாங்க என்ன ஆயிட்டுங்க, அம்மானால என்ன ஆயிட்டுங்க, ஆமா நல்லா ஆயிட்டோம். அப்பா ஒரு கட்டத்து வரைக்கும் நம்மளை கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கு பிறகு யாருங்க அடுத்து இன்னொரு லீடர் வீட்டுல இருக்கிறாங்க. இது வரைக்கும் பயப்படுகிறோம், இது வரைக்கும் அவங்களோட சொல்ற வார்த்தையில என்ன பண்றாங்க, கேட்கிறோம். இட்ஸ் குட், இட்ஸ் பேட், we realize it, பட் என்ன பண்றாங்க, அதை கேட்கிறோம். காரணம் என்னது? நமக்காக ஒருத்தர் வீட்டுல என்ன பண்ணிருக்கிறாங்க, கர்த்தரே நியமித்து வச்சிருக்கிற, ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நாம் எப்படி வேணாலும் தண்ணி தெளிச்சிட்டு வீட்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு ஆர்டர் இருக்குதுங்க, நமக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குதுங்க. அதான் சொல்கிறாருங்க, பிள்ளைகளே உங்க பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். சோ கடவுளை வைத்து என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்க. இதுதான் நியாயம், இது நல்லதுன்றார். கீழ்ப்படிகிறதா என்னதுங்க? ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகும்போது ஒழுக்கத்தை, படிப்பை, இவையெல்லாம் என்ன பண்ணுகிறாங்க, கற்று வருகிறாங்க. ஒரு சொசைட்டிக்குள்ள வாழுகிறோம் என்னதுங்க, பொலிட்டிக்கலாக, எக்கனாமிக்கலாக, பினான்சியலாக நிறைய விஷயத்தை நம்ம என்ன பண்றோம், கற்றுக்கொள்கிறோம். ஆனா வீட்டுல தான் இந்த ரெண்டு இடத்துல எப்படி இருக்கணும்ன்றது மேலான படிப்பை கற்றுத்தரு. ஏன்னா ஸ்கூல்ல கூட சொல்லுவாங்க, உங்க பிள்ளைங்க பேச்சு கேட்கல, தயவு செய்து அவனை கண்டிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. எங்கங்க ஸ்கூல்ல வாத்தியாரு கையில என்ன வச்சிருக்கிறாங்க, கோலம் வச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பெற்றோர்களை அழைத்து அவர்கள் என்ன சொல்கிறாங்க, வார்த்தை, உங்க பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க, கண்டிச்சு வைங்க. அவன் என்னதுங்க, அவன் ஒழுக்கமா இல்ல, டிசிப்ளினா இல்ல, இங்க அங்க தாவுறான், பேசிட்டு இருக்கிறான், இங்க சுத்துறான், அது சுத்துறான், வீட்டுல இருந்து ஏதாவது பொருள் எடுத்துட்டு வரான், போனுங்க எடுத்துட்டு வராங்க. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எங்க வருங்க, ஸ்கூல்ல வரும். யாரும் கூப்பிட்டு அனுப்புவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களே, பெட்ரோல தான் கூடுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, தெரியாது செய்துட்டாங்க சார், இந்த வாட்டி ஒரு வாட்டி மன்னிச்சுக்கங்க சார், அடுத்த வாட்டி இதெல்லாம் செய்யக்கூடாது என்னதுங்க, இதெல்லாம் சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்கள என்னதுங்க, சிலருங்க தொய்ப்பாங்க, சிலருங்க ஆற வைப்பாங்க, சிலர் தண்ணி ஊத்தினா பண்ணாங்க, அவங்கள நினைச்சு விடுவாங்க. சில விஷயங்கள்லாம் என்ன நடக்குங்க வீட்டுக்குள்ள, கண்டிப்பா நடக்கும். காரணம் என்னது, ஸ்கூல்ல அவர்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்க, ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அவர்கள் அனுப்பி இருக்கிறார்.
உலகத்துல என்னதுங்க நம்பியும் என்னதுங்க மற்றொரு எக்ஸாம்பிளாக இருக்கும்படி தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். பட் பைபிளுடைய வார்த்தை ரொம்ப கிளியராக இருக்கிறது. பெற்றவங்க மேல ஒரு பெரிய என்ன இருக்குதுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுலயும் ஒரு ஃபாதர் ஃபிகர்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராடனரி ஒரு ஜர்னியாக இருக்குது. விசுவாசிக்கிறவங்க ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு அமைப்புகள் உண்டுங்க. ஒண்ணு உள்ளான அமைப்பு ஒன்று உண்டு, ஒண்ணு வெளியான ஒரு அமைப்பு ஒன்று உண்டு. ஒரு தகப்பனுடைய குணாதிசயம் வெளியே போய் வீட்டுக்குள் கொண்டு வருவாங்க. ஆனா வீட்டுக்குள் இருக்கிற பெண்மணிகளோ தாயார்களோ அவைகளை பூர்ணமாக ஆக்குறாங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட் வந்துட்டு ரொம்ப ஹார்டஸ்ட் ஜர்னிங்க. ஒரு சிங்கிள் பேரண்டாக ஒரு பிள்ளைங்களை நடத்துறது வளர்ப்பது ரொம்ப என்னதுங்க ரொம்ப கடினமான விஷயம். உங்களை எல்லா அளவுக்கு மதிக்க மாட்டாங்க, எல்லா அளவுக்கு உங்களை எண்ண மாட்டாங்க, ஒரு பொருட்டே கிடையாது. நீங்க அவங்களுக்கு உலகம் தான் என்னவா இருக்குங்க சொற்களா இருக்கும். உலகம் சொல்கிற எல்லா வார்த்தைகளும் தேவ வார்த்தையாக ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க உங்களுடைய வார்த்தைகள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒரே ஒரு வார்த்தை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கம்பேரிஷன் வரும். அவர்கள் பாரு எப்படி இருக்கிறாங்க, இவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க, அவங்க வீடு பாரு எப்படி இருக்குது, நம்ம வீடு பாரு எப்படி இருக்குது. இந்த கம்பேரிஷன் லைஃப்குள்ள போவோம். அதுதான் பிள்ளைகளை எப்பொழுதுமே காட்லி ஃபியரோட நடத்தணும், தேவ பயத்தோட நடத்தணும். சிறு வயதுல இருந்து கடவுளை பத்தி சொல்லிட்டே நடத்தணும். நாம டிவிகளையும் என்னதுங்க சீரியல்களை வச்சு அவனை நடத்திட்டு இருக்கிற நீங்க குடும்பம் காடை வச்சு நடத்தல. நமக்கு பிடிச்ச விஷயத்தை என்ன பண்றோம், நம்ம அதுதான் செய்யறோம். யோசித்து பாருங்க, நீங்களும் புக்கும் கையாக உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அவர்கள் என்ன செய்வாங்க, அதைதான் செய்வாங்க. நீங்களும் டிவி சீரியல் வாட்ச் பண்ணீங்கன்னா அவங்களும் கூட உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, ஜோடி போட்டுட்டு அவங்களும் என்ன செய்யறாங்க, ஈக்குவலா பாக்குறாங்க. எந்த ஜெனரேஷன் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல தகப்பன் தாய்க்கு முன்பாக நிக்கிறதுக்கு பயந்த ஒரு தலைமுறை இன்றைக்கு இது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மதிப்பில்லாத போயிட்டு இருக்குங்க. பாருங்க, ரெஸ்பெக்ட் அண்ட் ஆனர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் a family. ஒரு குடும்பத்துக்குள்ள கனமும் மரியாதை மிக மிக அவசியம். அவன் 1000 கோடி சம்பாதித்தால் கூட தகப்பன் கொண்ட 100 ரூபாயில தாங்க நம்ம வாழ்ந்து இந்த கட்டத்துக்கு வரைக்கும் வளர்ந்துருக்குன்றது இந்த பிரெயின்ல மறக்காத நம்ம வச்சுக்கணும். விசுவாசிக்கிறவங்க நீ இவ்வளோ பெரிய மனுஷனாக நம்ம வளர்ந்திருக்கிறோம்னு சொன்னா நமக்கு அந்த 100 ரூபாய் சம்பாதித்து மூட்டை சுமந்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு அந்த பிள்ளைங்க இன்னைக்கு பட்டினியா இருக்க கூடாது, சாப்பிடணுமே அப்படின்னு கொண்டு வந்தாங்க பாருங்க. அந்த ஜெனரேஷன் இன்னைக்கு இல்லை. அதுக்குதான் பிள்ளைகளை தேவ பயத்துல வளர்ப்பது மிகவும் என்னதுங்க அவசியம். இன்னைக்குதான் நம்ம மூட்டையா அரிசிங்க வாங்கி வச்சிட்டு இருக்கிறோங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அன்றன்று ஆகறத இன்றைய தாரம் என்ற வாழ்க்கை பதோடியில ஓடிக்கொண்டிருந்தோம். எப்படி இருந்ததுங்க லைஃப் உடைய டாஸ்க், எப்படி இருந்தது, எவ்வளவு கடினமாக இருந்ததுங்க. ஒருவேளை உணவு கொடுக்க அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே என்னதுங்க போன்ல ஸ்விக்கில நீங்க என்ன ஜொமாட்டோ என்ன வார்த்தை சொல்றீங்க, ஆர்டர் பண்ணிடுங்க டாடி, இது ஆர்டர் பண்ணிடுங்க மம்மி, எனக்கு இது வேணும். இன்னைக்கு வேர்ல்ட் டிஃபரண்ட் லெவல்ல போயிட்டு இருக்குது. குட். உங்க பிள்ளைங்களுக்கு நன்மையான வஸ்திரங்களையும் நன்மையான துணிமணிகளையும் நன்மையான ஸ்தானங்களையும் கண்டிப்பா அவர் எல்லாவற்றையும் செய்யுங்க. ஆனா உங்களுடைய மதிப்பினத்தை நீங்க எழுந்து விடாதீங்கன்னு சொல்லுங்க. God is a respecter of person. பிதாவே என்று அழைக்கிறோம். அவரை நம்ம ஒரு பொழுது என்ன செய்யறதில்ல, தூஷணம் செய்யல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் நாட்களில் சொன்ன வார்த்தைகள்ங்க, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம், இதுக்கு முன்னால நீங்க கை தானே என்ன பிடிச்சிட்டு இருந்தீங்க, இந்த ஒரு துராயில தானே நீங்க கையை விட்டுட்டீங்க, உங்களை தானே நான் நம்பி இருந்தேன், கெத்சமனி தோட்டத்துல நான் உன்னிடத்தில் ஜெபித்தேனே, உமக்கு சித்தமில்லைன்னு சொன்ன அந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கபடியும் செய்யுங்க ஆண்டவர். அவருடைய ஜெபத்திலும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் யாரை சார்ந்து இருந்தாங்க, தன் தகப்பனை சார்ந்து. நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்தை தயவு செய்து நீங்க கற்றுக் கொடுக்க நீங்க பின்னால போவாதீங்க. Please teach them the value of life, respect. மறுபடியாக உங்க டாடியும் உங்க மம்மியும் 1000 கோடி ரூபாய் உங்களுக்கு நான் கொடுத்தாலும் கூட அவங்க வரமாட்டாங்க. It's very difficult. லைஃப் இருக்கும்போது என்ன பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களை யூஸ் பண்ணுங்க. ஆனா போயிட்ட பிறகு என்னதுங்க பிரயோஜனம் கிடையாது.
நான் எப்பொழுதுமே சொல்ற வார்த்தை, உயிரோட இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துருக்க மாட்டோம், செத்துட்டு பிறகு லீட்டரா பால் எடுத்து வாயில ஊத்திருக்கோம். அது யார் வாயில போகுதுன்னு நமக்கு தெரியும். கரெக்ட் இல்லைங்களா? உயிரோடு இருக்கும்போது அவர்களை விசாரிக்கல, உயிரோடு இருக்கும்போது அவர்களை நாம் பார்த்துக்கொள்ள, உயிரோடு இருக்கும்போது அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன ஸ்தானத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன நடந்துட்டு இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கணும். வயதாக வயதாக அவர்கள் ஒரு டிப்ரெஷன் மோடுக்குள்ள போயிடுறாங்க, தனிமையின் நிலைமைக்குள்ள போகிறாங்க, அவங்களுக்கு யாருமே இருக்காத ஒரு சூழ்நிலை பங்குக்குள்ள அவர்கள் போகிறாங்க, தள்ளப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆனா நம்ம ஜெனரேஷன், என் வைஃப் என் பசங்க நாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்வோம். பட் we forgot the other generation. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன சாப்பாடு பிடிக்கும், அவங்க எதை அவங்க அடுத்ததாக விரும்புகிறாங்க, ஏன்னா அவங்களுடைய லோன்லினஸ்க்குள்ள அவங்களுடைய லைஃபே போயிருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமாங்க. சோ ஒரு கடினமான நேரம் தான் என்னதுங்க, வயசாவ தாங்க நிறைய விஷயம் நமக்கு உணர்வுக்குள் வரும். யார் நம்மோட இருப்பாங்க, யார் நம்மோட இருந்தா நல்லா இருந்திருக்கும். கரெக்டா இல்லைங்களா? ஆமாங்க.